இன்னைக்கு இன்டர்நெட்டை திறந்தாலே டேட்டா சயின்ஸ். ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட சேலரி எவ்வளோ தெரியுமா? இந்த எல்பிஏல இருந்து இந்த எல்பிஏ வரையும். இன்னைக்கு 2025ல டிமாண்டிங்ல இருக்க கோர்ஸ் எது தெரியுமா? டேட்டா சயின்ஸ். இந்த மண்ணில் உங்களால எவ்வளவு மண் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? இதுவே நீங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்டா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், இவ்வளோ பில்டப் கொடுக்குற இந்த டேட்டா சயின்ஸில் அப்படி என்னதான் இருக்குது? ஃபஸ்ட்டு டேட்டா சயின்ஸ்னால் என்ன, எது ரிலேட்டடாக படிப்பாங்க, என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, எவ்வளோ சேலரி பேக்கேஜ் தருவாங்க, அதுவும் ஃப்ரெஷராக இருந்தால் என்ன சேலரி தருவாங்க, அண்ட் ஃபியூச்சரில் டேட்டா சயின்ஸ்க்கு வந்து ஸ்கோப் இருக்கான்ற மாதிரி டவுட்ஸ் அண்ட் கியூரியாசிட்டியோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த வீடியோவில் நான் டேட்டா சயின்ஸ் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃபர்தராக எனக்கு எதுவும் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் டேட்டா சயின்ஸ்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டேட்டா சயின்ஸ். ஃபஸ்ட்டு டேட்டானா என்ன? டேட்டானா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் ஃபேக்ட்ஸ். கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் வந்து இந்த காலங்காலமாக அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் என்ன இருக்கும்? இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸ் ரூமில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நேம் இருக்கும், அப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், தென் டேட் போட்டு ப்ரெசென்ட்டாக ஆப்சென்ட்டான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் என்ன பண்ணியிருக்கு? ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கண்டெயின் பண்ணியிருக்கு. இதை தான் டேட்டான்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரா டேட்டாலேருந்து, அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர்லேருந்து நமக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனையோ இல்லை ஒரு பர்டிகுலர் கீ இன்சைட்டையோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் டேட்டா சயின்ஸ். அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு நம்ம சில சயின்டிஃபிக் மெத்தட்ஸ், ப்ரோக்ராமிங், அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இதை தான் ஓவராலாக டேட்டா சயின்ஸ்னு சொல்லுவோம். எதுக்காக அந்த கீ இன்சைட் வேணும், எதுக்காக அந்த கீ இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா, ஃபார் பெட்டர் டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங்கா ஒன்றும் புரியலையேன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ இந்த அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர்லேருந்து நமக்கு ஒரு கீ இன்சைட் வேணும்னு வச்சுக்கலாம். இந்த கீ இன்சைட் என்னவா வேணா இருக்கலாம். ஒன்று, யார் அதிக நாள் வந்து ஆப்சென்ட்டாக இருக்காங்கன்ற டீட்டெயிலாக இருக்கலாம். இல்லை யார் அதிக நாள் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்காங்க, யார் பெஸ்ட் அட்டெண்டன்ஸ் ஸ்கோர் வச்சுருக்காங்கன்ற கீ இன்சைட்டாக இருக்கலாம். இல்லை என்னென்ன பர்டிகுலர் டேஸில் மட்டும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்சென்ட்டாக இருக்காங்கன்ற டீட்டெயிலாக கூட இருக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த தேர்டாக சொன்னதே கன்சிடர் பண்ணிக்கலாம். என்னென்ன டேஸ்லலாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சென்ட்டாக இருக்காங்கன்ற ஒரு கீ இன்சைட் தேவை. எதுக்காக தேவை அப்படின்னா, என்ன ஆக்ஷன் மேக் பண்ணால் இந்த பர்டிகுலர் டேஸ்லலாம் ஆப்சென்ட் ஆகிற ஸ்டூடெண்ட் கவுண்ட் வந்து கம்மியாகும், எப்படி வந்து நிறைய பேரை ப்ரெசென்ட் பண்ண வைக்கலான்ற ஒரு டெசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்காக அந்த கீ இன்சைட் தேவைப்படும். அந்த கீ இன்சைட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மண்டே வந்து ஆப்சென்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன், லைக் ஃப்ரைடே ஆப்சென்ட் ஆகிருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டேக்கு முன்னாடி வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கலாம் நிறைய பேர். இந்த மாதிரி சில பேட்டர்ன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் தட் பேட்டர்ன்ஸ் இவங்க வந்து டெசிஷனை மேக் பண்ணுவாங்க. மேபி இப்போ மண்டே நிறைய பேருக்கு வர பிடிக்கல அப்படின்னா மண்டே வந்து ஆஃப் டேவாக வைக்கலாம், இல்லை மண்டே வந்து ஈவினிங் பிடி பீரியட் வந்து ஆட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலர் டெசிஷனை மேக் பண்ணுறதுக்காக ஒரு கீ இன்சைட் நமக்கு தேவைப்படும். இதை தான் வந்து ஓவராலாக டேட்டா சயின்ஸ், இந்த டெசிஷன் மேக்கிங் இதெல்லாம் சொல்லுவோம். சேம் இப்போ இதுவே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் சைடு ஆர் பிஸ்னஸ் சைடெலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனியை வந்து எப்படி க்ரோத்துக்கு எடுத்துகிட்டு போகலாங்கிற டெசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்காக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸில் வந்து எப்படி சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற டெசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்காக இருக்கலாம். இந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் வந்து டேட்டா சயின்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு டேட்டா சயின்ஸை பற்றி ஓரளவுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட ஸ்பான்சர் கல்வியம் பற்றி பார்த்துடலாம். கல்வியம் இஸ் ஆஃபரிங் அண்ட் அட்வான்ஸ்ட் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம். கல்வியமில் நம்ம யூஸ்வலாக படிக்கிற ரெகுலர் சிலபஸ் மாதிரி இல்லாமல் இன்னைக்கு ரியல் ஜாபுக்கு தேவையான ஸ்கில் செட்டை டீச் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி கல்வியமில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட கரிக்குலமை டிசைன் பண்ணது மைக்ரோசாஃப்ட், அமேசான், இன்டெல் மாதிரியான டெக் ஜெயன்ஸில் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ். So you are not just reading the books, you are learning the real job ready skills from industry superheroes. Unlike traditional methods, கல்வியமில் 80% ப்ராக்டிக்கல் லேர்னிங் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, 20% தான் தியரி. ஸோ நீங்கள் படிக்க போகிற எல்லாத்தையுமே ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணி தான் லேர்ன் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் டே 1ல இருந்தே ரியாக்ட், .NET, AWS, ஜாவா, ஃப்ளட்டர் மாதிரியான இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்க ரியல் வேர்ல்ட் ஸ்கில்ஸை டீச் பண்ணுறாங்க. அண்ட் ஒன் மென்டர்ஷிப் வித் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கல்வியம் இஸ் பார்ட்னர் வித் NAC A+ யூனிவர்சிட்டிஸ் அக்ராஸ் இந்தியா. தமிழ்நாட்டில் கல்வியம் டைப் பண்ணியிருக்க காலேஜஸோட லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜோசப், SRM, கலசலிங்கம், வேல்ஸ், அம்மத், நூருல் இஸ்லாம். இவங்க கிட்ட பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து 10+ அட்வான்ஸ் ஸ்பெஷலைசேஷன்ஸும் இருக்குது, இன்க்ளூடிங் AI அண்ட் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், சாஃப்ட்வேர் product engineering, cyber security and more. So if you are starting engineering this year na consider Kalviyam. And to know more about Kalviyam உங்களோட free counseling session book பண்ணி பாருங்க, லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். இப்போ டேட்டா சயின்ஸ்னா பேசிக்காக என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ நான் வந்து டேட்டா சயின்ஸ் படிக்கணும், இந்த ஃபீல்டுக்குள்ளார என்டர் ஆகணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வசைட்லாம் தேவை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம்.
First, data science purely relies on statistics and mathematics. So if you are a guy or a girl who hate mathsனா then நிறைய சான்சஸ் இருக்குது இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிக்காம போகிறதுக்கு. பட் உங்களுக்கு மேக்ஸ் பிடிக்கும், மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னா then you are good to go. டாபிக்ஸ்னு பார்க்கும்போது லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், ப்ராபபிலிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி ஒரு அளவுக்கு கோர் மேக்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ்க்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் மேக்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, மேக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டேட்டா சயின்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ். ப்ரோக்ராமிங்னு பார்க்குறப்போ அப்படியே உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம்லாம் டேட்டா சயின்ஸுக்கு கிடையாது. ஃபார் டேட்டா சயின்ஸ் ரெண்டு தான் ப்ரைமரி. ஒன்று பைத்தன், இன்னொன்று ஆர். பைத்தன் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆர் ப்ரோக்ராமிங் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஆர் ப்ரோக்ராமிங் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஆர் ப்ரோக்ராமிங் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங் அண்ட் கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷனுக்காக ஆர் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவோம். ஃபார் மீ, நான் செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறப்போ எனக்கு வந்து ஆர் ப்ரோக்ராமிங் ஒரு ப்ராக்டிக்கல் பேப்பராக இருந்துச்சு. தென் பைத்தன் அண்ட் ஆர் ப்ரோக்ராமிங் இல்லாமல் டேட்டா பேசஸ் லைக் எஸ்கியூஎல் அண்ட் NoSQL வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தேர்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் டேட்டா சயின்ஸ் இட்ஸ் அன் ஓவர்லேப் ஆஃப் AI, ML அண்ட் டீப் லேர்னிங். நோட் மை வேர்ட்ஸ், உங்களுக்கு வந்து AI அண்ட் ML வந்து தெரிஞ்சிருக்கணும். யூ டோன்ட் நீட் டு பி எக்ஸ்பர்ட் இன் தட். நீங்கள் அதை வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். ஃபோர்த், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னா ஒரு BE டிகிரி பண்ணியிருந்தாலே ஓகே தான். அதுவும் நீங்கள் பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பண்ணியிருக்கணும், இல்லை வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரீம் தான் பண்ணியிருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு BE பண்ணியிருந்தாலே போதும். என்ன, இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கனால எனக்கு இந்த அளவுக்கு பேசிக் தெரியுது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஸ்பெஷலைஸ்டு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இருக்கும்ல, BEல டேட்டா சயின்ஸ் வர மாதிரி, அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நான் பேசுகிறத விட இன்னும் அதிகமாக அட்வான்ஸாக வந்து உங்களுக்கு கான்செப்ட் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ தான் வித்தியாசம் இருக்க போகுது. அண்ட் நீங்கள் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்குள்ளார என்டர் ஆகிக்கலாம். இப்போ டேட்டா சயின்ஸ் படித்தா டேட்டா சயின்டிஸ்ட் மட்டும்தான் ஆகலாம் கிடையாது. டேட்டா சயின்ஸ் வந்து ஒரு வேஸ்ட் ஃபீல்ட். அதில் வந்து மல்டிபிள் ரோல்ஸ் இருக்குது. லைக் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், மிஷின் லேர்னிங் சயின்டிஸ்ட், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், டேட்டா ஆர்கிடெக்ட், டேட்டா விஷுவலைசேஷன் ஸ்பெஷலிஸ்ட், டேட்டா ஸ்டோரி டெல்லர், MLOps இன்ஜினியர், டேட்டா ப்ராடக்ட் மேனேஜர், டேட்டா ஸ்ட்ராட்டஜிஸ்ட், டேட்டா பிரைவசி ஆஃபீஸர், டொமைன் ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ் லைக் NLP இன்ஜினியர், கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர், குவான்டிடேட்டிவ் அனலிஸ்ட். இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ்குள்ளார மல்டிபிள் ரோல்ஸ் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன ரோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் அண்ட் பேஸ்ட் ஆன் த கம்பெனி அண்ட் பேஸ்ட் ஆன் யூ, அதாவது ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக நீங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிராப் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இந்த சேலரி ரேஞ்ச் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். பட் காமனாக அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் ஒரு என்ட்ரி லெவல் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடான ஜாப்க்கு 3 to 6 LPA கிடைக்கும். ஒரு 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 8 to 15 LPA கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதிலே ஹை சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க, பட் நான் ஆவரேஜாக சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் நீங்கள் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து அப்ராடில் மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அவங்கள கூட கூட்டிகிட்டு வந்து A-listers வந்து ஒரு வீடியோ பிளான் பண்ணி மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா A-listersனு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன கொஷின் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுதோ அந்த கொஷினுமே கீழே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி வைங்க. நான் அந்த கொஷினுமே அந்த வீடியோவில் வந்து கேட்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் வந்து இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த வீடியோவும் மேக் பண்ணலாம். அண்ட் அந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரையும் until then signing off, this is Aravind. Do inspire.